சென்னிமலை ஒரு முறை கால் விழுந்துட்டு வா. ஒரு கட்டுப்பாடைக்கு போனேன். சரியா? இப்ப தொழில மாற்றத்தை ஏற்படுத்தி உயர்த்தி தரணும். தொழில எந்த சிந்தனையும் செயலும் இல்லாம இருக்குது என்ற ஒரு கவலை. அதை கருத்தாவி நீ வழிநடத்தி மேலோந்து வைத்து வாழ வைத்து பொருளாதாரத்தை உயர்த்தி தரணும் என்பது ஒரு ஆசை. நீ இருக்கும் எல்லையில முருகன் ஆலயம் இருக்கும். அங்க போய் ஒரு முறை அவனை தந்திச்சுட்டு உன் கையால நிறமாலை வாங்கி போட்டு கும்பிட்டு வரணும். என்னுடைய மாலைய கொடுவை வைத்து பூஜை அறையில வைத்து பூஜை செய். 15 நாள் தொழில மாற்றம் கிடைக்கும். பொருளாதாரத்தை அமைச்சு தார, வாங்கிய பொருள் அனைத்து வித்து தார, பொருளாதாரத்தை உயர்த்தி கொடுக்கிற. வேற என்ன கேட்கிற? என்ன கேளுங்க. கேளுமா, அப்புறம் எதுக்கும் வந்தேன். உடம்புல பிரச்சனை இருக்கு சாமி. அதை இப்ப உடைத்து பேச முடியாது. சீதா, இதை தனியா வந்து சந்திக்கலாம். அப்பொழுது பேசுறேன். அது மருத்துவத்தால தீராது, என் அருளால தீரும். தீர்த்து தருகிறேன். கருப்சாமிக்கு என் பிள்ளை வெற்றி நாளாடுறான். கருப்சாமிக்கு, என் குருநாதருக்கு, அவருடைய சித்தருக்கு, அவருடைய மடியனுக்கு, அவருடைய மலையாளுக்கு, செந்தூர் நாளுக்கு வண்டிட்டு வாங்க. மாலையை கொண்டு போய் பூஜை அறையில் வைத்து சரியாக காய் முறையில் காத்திருக்கலாம். ஒரு பட்டு துணி வாங்கி காய்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாலையை இந்த படுத்துறையில வைத்து அத்தரு சவால் வெள்ளி செவ்வாய்க்கு தெளிச்சு என்னை நினைத்து கொண்டு போகும்பொழுது இந்த கறியை எடுத்து உன் வலது பக்கத்துல வைத்து கருச்சாமி கூட வாங்க கூப்பிட்டு போ. தொழில் மாற்றம் கிடைக்கும். 15 நாள் வித்தியாசம் தெரியும். இதை தனியா வந்து சந்திக்கையில உனக்கு பேசுறேன். அதை உடல்ல தீர்த்து தாரேன். இந்த கறியை கொண்டு போய் அரைச்சு புழிஞ்சு நீயே சாப்பிடலாம். அதை தரையா சந்திக்கையில பேசுறேன். அந்த வரம் தாரேன். ஜெயித்து கொடுக்கிற கவலைப்படாத.